தட் சினாரியோ என்னன்னா மாதவி அவங்க வந்து அந்த ரஜினி சாரை லவ் பண்ணுவாங்க, மீசை இல்லாத இந்திரனை லவ் பண்ணுவாங்க. இவர் தேங்காய் சீனிவாசன் சாருக்கு வந்து இவர் பெரியவர் பிடிக்கணும், சந்திரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆமா. இவ்வளவுதான் சீன். கூப்பிட்டு இப்படியே பேசிருக்கலாம்ல, அம்மா இங்க பாருமா நான் சந்திரனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியும். அவங்க வந்து இல்ல நான் இந்திரனை லவ் பண்ண ஈஸி தானே. இதுதான் பாயிண்ட். ஆனா விசுங்கிற டைலாக் ரைட்டர் என்ன பண்றாருன்னா ஒரு படி மேல கொண்டு போறாரு. வந்து உட்காந்துருவாங்க, உட்காந்தோடனே சாப்பிடு அப்படின்னாரு, சாப்பாடு போடுவாங்க. உடனே அந்த வெண்டைக்காய் கறியை போடு அப்படின்னாரு. வெண்டைக்காய் கறியை கூட போடுவாங்க. எனக்கு வேண்டாம், அவங்க எனக்கு வேண்டாம். உன்னை ஏன் அப்படின்னாரு, எனக்கு பிடிக்கல அப்படின்னாப்புல. வெண்டைக்காவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னாரு. ஏன்னா அது ஆக்சுவலா அந்த மெட்டஃபர் எங்கன்னா வெண்டைக்காவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா அதுவும் அது மூஞ்சியம் குழன்னு அப்படின்னாப்புல. ஆனா அவ்வளவு மூளை இல்லாதவங்க சாப்பிட சொல்லு அப்படின்னாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, பெத்தவங்களுக்கு தெரியாதா பிள்ளைங்களுக்கு எது வேணும் வேணான்னு அப்படின்னாப்புல. சாப்பிட போறவன் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு. உடனே பண்ண சொல்ல தெரியுது மனசுக்குள்ள வேற ஏதோ காய்கறியை நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆமா எனக்கு காலிஃபிளவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, சுட்டுடுவேன், எனக்கு தெரியாம காலிஃபிளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தா சுட்டுடுவேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, உன் காலிஃபிளவர் பத்தி எனக்கு தெரியாதா, பார்க்க பளபளன்னு இருக்கும் ஆனா உள்ள அவ்வளவும் புழு. நீங்க ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது இப்படி ஒரு மண்டேனான ஒரு கான்வர்சேஷனை ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள நினைக்கும் போது நான் வந்து அப்ப குமாரா சார் சொல்லுவாரு, இது எதுக்கு அவர் அப்படி எழுதணும், எதுக்கு அப்படி எழுதணும், ஏன் அந்த எக்ஸ்ட்ரா மைல் இப்படி போனா ஈஸி தானே, ஏன் அந்த எக்ஸ்ட்ரா மைல் போகணும் அப்படின்னு கேட்டா, எது தெரியல சார், 40 வருஷம் கழிச்சு உன்ன மாதிரி ஒரு பையன் ஞாபகம் வச்சுக்கிறது.